அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 20/3/2026 துவிதியை திதி பின்னிரவு 2:31 வரை. அதன் பிறகு திருதியை திதி. ரேவதி நட்சத்திரம் பின்னிரவு 2:28 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் சமநோக்கு நாள். சித்த யோகம் பின்னிரவு 2:28 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், சுக்கிரன், சந்திரனுடன் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் செவ்வாய் ராகுடன் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? அரசு அதிகாரிகளை சந்திக்க, மதில் சுவர் எழுப்ப, செங்கல் சூளை பிரிக்க, வழக்கு பேசி தீர்க்க, வாகனம் விற்க, யோகா தியானம் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, திறமையின் மூலமாக ஒருவர் புகழடையலாம். ஆனால் ஒழுக்கத்தின் மூலமாகத்தான் ஒருவர் சிறந்த மனிதராக முடியும். அதனால தாங்க நல்லொழுக்கம், சுய ஒழுக்கத்தின் மூலமாக சுற்றி இருப்பவர்களோடு மட்டுமல்லாமல் உங்களை பற்றி கேள்விப்பட்டவர்கள் எல்லோர் மனதிலேயும், உறவினர்கள், நண்பர்கள் மனதிலேயும், இதயத்தில் குடிகொண்டிருப்பவர்கள், ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 12வது வீட்டில் சந்திரன் மறைஞ்சி கிடக்கிறதுனால சுப செலவுகள் இன்றைக்கி இருக்குங்க. வீட்டில் மிக்சி, கிரைண்டர் பழுது அதெல்லாம் இன்றைக்கி சரி பண்ணுவீங்க. அதே மாதிரி பழைய பொருட்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு புதிய பொருட்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் அது கூட புதுசு நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்க நட்பு வட்டத்தையும் கண்காணிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லது. இன்றைய தினம் தண்ணீர் அதிகமாக அருந்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால தண்ணீர் அதிகமாக அருந்துவது நல்லது. தண்ணீர் காய்கறிகள், அதான் நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் அதெல்லாம் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 7 சனியும் நடந்து கொண்டு இருக்கிறதுனால நேரத்தில் சாப்பிட்றது நல்லதுங்க. இல்லைன்னா வாயு தொந்தரவுகள் வரவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். பழைய நண்பர்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. திடீர் பயணங்களும் உண்டு, திடீர் செலவுகளும் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும். கூட்டமெல்லாம் நிறையா வருது, ஆனால் கல்லாவில் காசை காணுமேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செல்வாக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய அறிவுத்திறனை இன்றைக்கி அதிகப்படுத்திப்பீங்க. தெரியாத சில விஷயங்களை இன்றைக்கி தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி அட்வான்ஸாக சில முக்கிய விஷயங்களையும் இன்றைக்கி உத்தியோகத்தில், அலுவலகத்தில் நீங்கள் கற்றுப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கடவுளை விட மிகப்பெரிய இயக்குனர் யாரும் கிடையாது. அடுத்ததாக என்ன காட்சி அமைத்திருக்கிறார் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே இறைவா எல்லாம் உன் செயல், எல்லாம் உன்னுடைய செயல்தான், நீ நினச்சது எதுவோ அது மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பாத கமலங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை தொடங்கி கொண்டிருப்பவர்கள்
அன்றாட முயற்சிகளை மேற்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தனபூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. அடுத்தடுத்து விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிறாரு. ராசிநாதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. சந்திரனும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. சுகாதிபதி சூரியனும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர் பண வரவு செல்வாக்கு உங்களுக்கு உண்டுங்க. ரொம்ப நாளாக பார்த்துட்டு அந்த இடத்த முடிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமைஞ்சு அதுக்கு முன்பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்கெல்லாம் இன்றைக்கி விற்று தீரும். வாடிக்கையாளர்கள் வருவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பங்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். நீங்கள் எதிர்பார்த்த சில சலுகைகள் அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழாங்கல் தான். நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதியானவர் கைகளில் இருந்தால் நீ வைரமாக மாற்றப்படுவாய். உன் தகுதியானது உன்னை மட்டும் சார்ந்ததல்ல, நீ சேரும் இடத்தையும் பொறுத்து சார்ந்ததாகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நல்லவங்க வறுமையானவங்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்கள் எப்பொழுதுமே நட்பு பாராட்டுவீங்க. அல்லாதவர்கள் பெரிய பணக்காரர்கள் இருந்தாலும் அவங்க வீடு தேடி போய் நீங்கள் நட்பு பாராட்ட மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் நல்ல இதயங்களை தேடி கொண்டிருப்பவர்கள், நல்லவர்களோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், நல்லவர்களின் வார்த்தைகளை கேட்டு நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இன்றைக்கி பேசும்போதே கொஞ்சம் கம்பீரமாக இருப்பீங்க. என்ன குரல் கொஞ்சம் ஒசருது அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க. காரணம், ராசிநாதன் புதனோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் திடீர் முடிவுகள்லாம் எடுப்பீங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதிகாரிகள் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏதோ அவசரத்தில் அதிக வட்டிக்கு வாங்கின கடனை பைசல் பண்ணுறதுக்கு குறைஞ்ச வட்டியில் பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நீங்கள் யோசிச்சுன்னு இருக்கீங்க. இன்றைய தினத்தில் ஒரு முடிவு எடுப்பீங்க. இவ்வளோதான் முதலீடு, அதுக்குள்ளார நாம் ஏதாவது பண்ணுவோம், சின்னதாக ஆரம்பித்து சிறுக பெருசாக்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. 10ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால செய்கிற தொழில் வியாபாரம் இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். அதிலே வேறு என்ன பண்ணலான்னு யோசனை பிறக்கும். சிலருக்கு புது பிரான்ச்சு தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு மூத்த அதிகாரிகள் உங்களை அழைத்து சில ஆலோசனைகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது நமக்குள்ளார இருக்கட்டும், வேறு யாருக்கும் சொல்லாதீங்க, உங்களோட கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களிடம் மேலதிகாரிகள் சில யோசனைகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும், ஆதாயமும் இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு செல்வாக்கு உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் இருக்கக்கூடிய பணிவு ஒன்றுதான் உன்னை உயர்ந்த மனிதனாக காட்டும். ஆமாங்க, அதனால தாங்க பெரிய பதவியில் இருப்பீங்க, பெரிய பொறுப்பில் இருப்பீங்க. அதே நேரத்தில் பணம், காசு, காரு, பங்களான்னு குறைச்சலே இருக்காது. இருந்தாலும் அதுக்காக அதையெல்லாம் காட்டி அலட்டிக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் பணிவாக இருந்து பழச மறக்காமல் இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குது. காரணம், உங்கள் ராசிநாதன் சந்திரன் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு, பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது இன்னைக்கு நிறைவேறுங்க, எதிர்பார்த்தது இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் யோகாதிபதி செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் முடிகிற மாதிரி தெரியுது, ஆனால் முடிய மாட்டேங்குதே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஜலராசியிலே, தண்ணீர் ராசியிலே நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கிறதுனால ஒரு முறை நீங்கள் திருச்செந்தூர் போய் வர்றது நல்லதுங்க. கடற்கரை ஓரமாக அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவரை நீங்கள் தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள், அதுக்கு அடுத்தது கடைசியாக போய் முடியாமல் போகிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே விலகி புது முயற்சிகளை நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய சமையலறை சாதனங்களை மாற்றிட்டு புதிய சமையலறை பொருட்கள் வாங்குவீங்க. படுக்கை அறையையும் கொஞ்சம் புதுப்பிப்பீங்க. இருக்கிற வீட்டில் இன்னும் கொஞ்சம் ஒரு ரூம் கட்டலாமா, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசனைகள் இருந்துருக்கு. எல்லாம் இருக்குது, ஆனால் பணம் தானே முக்கியமானது, அது கையில் இல்லையேன்னு சில நேரங்களில் பரிதவித்து போவீங்க. வெளியில் போனால் மரியாதைக்கெல்லாம் குறைச்சலே இல்லைங்க, பஞ்சமே இல்லைங்க. எல்லாரும் நம்மளை வாழ்த்துறாங்க, வணங்குறாங்க. ஆனால் பண விஷயம், கொடுக்கல் வாங்கல் விஷயம் வரும்போது எல்லாரும் நம்மளை மட்டம் தட்டுறாங்க. குடும்பத்தில் கூட அப்படியும் இப்படியுமா தான் இருக்காங்க, முழுசாக நம்மளை மதிக்கிறாங்கலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சில நேரங்களில் சிலவற்றை நினைத்து நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இன்னைக்கு இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைக்கிறோம், ஆனால் என்ன தான் உழைச்சாலும் கூட பெருசாக லாபம் கடன் அடைக்கிற மாதிரி முன்னுக்கு வரமாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகள் மத்தியிலையும் நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பாக மதிக்கப்படுவீங்க. அலுவலகத்தில் நீங்கள் உங்கள் வேலையை மட்டுமா பார்க்குறீங்க, மேலதிகாரிகள் வேலையும் நீங்கள் சேர்த்து பார்க்குறீங்க. அவருக்கும் சில ஆலோசனைகளையும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இன்றைய தினம் அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவுகள் இருக்கும். அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மகிழ்ச்சி என்பது நாம் சேர்த்து வைக்கும் பொருட்களில் இல்லை, நாம் சேர்த்து வைத்திருக்கும் மனிதர்களில்தான் உள்ளது. கார் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடியது தான். ஆனால் அதே நேரத்தில் நல்லவங்களை நாம் சேர்த்து வைத்து நல்லவர்களுடன் நாம் நட்பு பாராட்டும் பொழுது, நல்லவர்களுடன் நாம் சேர்ந்திருக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அந்த நிலையான மகிழ்ச்சி, அந்த நிலையான அன்பு இருக்கு இல்லைங்களா, அதற்கு ஈடு இணையாக இந்த சொத்து பத்தெல்லாம் வராது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பொருள்களை விட நல்ல மனிதர்கள் தான் முக்கியம்னு மனிதநேயத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 2-3 நாளாகவே சந்திராஷ்டமம் போயின்னு இருக்குது. இன்றைக்கி கூட உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உத்திர நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. சூரியனுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, அதனால தான் எல்லாருக்கும் நீங்கள் அள்ளி கொடுப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கலன்னா அவங்களுக்கு கிள்ளியும் கொடுக்க மாட்டீங்க. உத்திர நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தால் யோசித்து பண்ணுங்கள். முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்து போகிறதா இருந்தால் இன்றைய தினத்தில் நீங்கள் அட்வொகேட்டு, ஆடிட்டருங்களெல்லாம் சந்தித்து ஆலோசித்து அப்புறமா கையெழுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்தில் அதிக வேகம் வேண்டாம், இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும்.
நடக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றைய தினம் எதுவுமே முடியல, ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தீங்க. அதெல்லாம் இன்றைக்கி விலகி இன்றைய தினம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபம் இருக்குங்க. வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் எப்போ பார்த்தாலும் நம்மளை குறை சொல்கிறதுக்கும் மட்டம் தட்டுறதுக்கும் ஒரு சிலர் காத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள நம்ம திருப்திப்படுத்தவே முடியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசிக்கிறீங்க. அந்த யோசனையே வேண்டாம். அவங்கெல்லாம் அதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்கள நீங்கள் பொருட்படுத்தவே கூடாது. உங்களுக்கு ஆதரவு அதிகமாக பெருகின்னு இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, அழுவதற்கு காரணங்கள் இருந்தும் தன்னைத்தானே சரி செய்து கொண்டு சிரித்து கொண்டிருப்பதற்கு பெயர்தான் மகிழ்ச்சியாகும். அதனால தாங்க கண்ணை மூடி நினச்சி சில சம்பவங்களெல்லாம் யோசித்தா தாரையாக கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் பொங்கி கொட்டுங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அந்த பொங்கி வரக்கூடிய அந்த கண்ணீரை தடுத்து நிறுத்தி அழவே கூடாது. நாம் வைராக்கியமாக இருக்கணும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நாம் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு அழக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் அழாமல் அதை அடக்கி கொண்டு சிரித்த முகத்தோடு இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. நட்சத்திரப்படி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. வாரி கொடுத்துடாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க விஷயத்திலையும் மூக்க நுழைக்காமல் தானுண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்தது இன்றைக்கி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அதோட ஆதாயமும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் உங்கள் ராசிநாதன் புதன் வக்கரமாகி கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களை அறியாமலேயே உங்கள் மனசுக்குள்ளார ஒரு தாழ்வு மனப்பான்மை எட்டி பார்க்குங்க. இவ்வளோ கஷ்டம் நமக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனால் அதையும் தாண்டி சுக்கிரன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் தாண்டி வந்துடலாம் நாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையும் மனசுக்குள்ளார ஊறிக்கிட்டே இருக்குங்க. குரு பகவான் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஊர் உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். அதனால் ஊர் உலகத்தினுடைய வாயை மூடுறதுக்கு உலை மூடி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் யார் வேணாலும் எதனாலும் சொல்லிட்டு போட்டோம். உங்களுக்கு நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் நல்லவங்களாக இருக்கீங்க, அது இருந்தால் போதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. ஆனால் வேலையாட்களால் தொந்தரவு அதிகமாக முன்பணம் கேட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க, அப்புறம் திரும்பி வர மாட்டேங்கிறாங்க. மனிதாபிமானத்தோடு நம்ம நடத்துகிறோம், ஆனால் நம்மக்கிட்ட ஒழுங்காக நடந்துக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தில் உன்னுடைய தடத்தில் மட்டும் ஓடு, நிச்சயமாக வெற்றியடையலாம். அதனால தாங்க அடுத்தவங்க பாதையில் நீங்கள் குறுக்கிட மாட்டீங்க, அவங்க பாதையில் நீங்கள் ஓட மாட்டீங்க. யார் பின்னாலேயும் அனாவசியமாக கண்மூடித்தனமாக நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி அடுத்தவங்க முதுகில் சவாரி பண்ணுறதும் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக தனக்கென ஒரு புதிய பாதையை உருவாக்கி அதில் பயணித்து தன்னுடைய குறிக்கோளை எட்டிப்பிடித்து வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் இருக்கிற சூரியனோட இன்றைக்கி சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். கேட்கவா வேணும்? இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் உண்டுங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த கனவுகள், ஆசைகள் அதெல்லாமே நிறைவேறுங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த சொந்த பந்தம் அல்லது நட்பு வட்டத்தை
குடும்பத்தை இன்றைக்கி சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும். எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துக்கிட்டு குழப்பிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆரோக்கியமாக நம்ம இருக்கமா இல்லையா, மருந்து மாத்திரையை தூக்கி போட்டுட்டு எப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும், இத்தனை கேள்விகள் உள்ளுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சாங்கன்னா ஒரு தெம்பாக இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. உறவினர்களில் ஒரு சிலர் சுயநலத்தோடு தான் இருக்கிறாங்க. சரி, எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க, நம்மளை மாதிரி எல்லாரும் இருந்துட முடியுமா அப்படின்னு சமாதானப்படுத்தி கொள்ளவும் செய்வீங்க. குரு பகவானுடைய அருட்பார்வை உங்கள் ராசி மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஆரோக்கியம் அழகு உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. நீங்கள் தான் சிலதை நினச்சி குழம்பிக்கிறீங்க. அதெல்லாம் தூக்கி போடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, எல்லா வகையிலுமே ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நிறைய லாபம் இருக்குது. கமிஷன் புரோக்கரேஜ் வகைகள் மூலமாக லாபம் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்குன்னு ஒரு தனி பாணியை நீங்கள் வச்சுட்டு உழைச்சின்னு இருக்கீங்க. அது அதிகாரிகளை கவரும். அதிகாரிகள் மத்தியிலையும் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எதிர்த்து நிற்பவர்களெல்லாம் எதிரிகளும் இல்லை, உடனிருப்பவர்களெல்லாம் உறவுகளும் இல்லை, உறவினர்களும் இல்லை. காலமும் சூழ்நிலையும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் நமக்கு உணர்த்தும். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு வாழ்க்கையில் நிரந்தரமாக யாரையுமே நம்ப முடியலையேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதனால தாங்க இப்போல்லாம் யாரோடையுமே நீங்கள் ரொம்ப சேர்ந்து பேசுகிறதெல்லாம் கிடையாதுங்க. எல்லார்கிட்டையுமே சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு தான் பழகிறீங்க, பேசுகிறீங்க. எங்கும் எப்பொழுதும் கால நேரத்தை எல்லாம் கருத்தில் கொண்டு எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லோரிடத்திலுமே இடைவெளியை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நல்லது நடக்கும். வீடு மாறலாம் அல்லது வீட்டை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமாக வரும். சித்திரை மாதம் பிறந்தவுடனே வீடு வாங்கிறதோ அல்லது மாறுறதோ அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட சேர்ந்து சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் நீங்களாக எந்த மருந்தும் வாங்கி சாப்பிடாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி தொலைதூர பயணங்களையும் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. எதையோ சொல்லி ஏதோ வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கணக்கு பார்க்குறது இல்லை. அடுத்தடுத்து தொந்தரவு தராமல் ஏதோ கொடுத்ததை வச்சு முன்னுக்கு வந்தாங்கன்னா போதும்னு சொல்லி சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கையில் ஒன்றும் தங்கவே மாட்டேங்குதே, எல்லாம் காற்றா பறந்து போகுதேன்னு காசு பணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. கொஞ்ச நேரம் தான் யோசிப்பீங்க, அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் நம்ம தலையிலே எல்லா வேலையும் கட்டுறாங்களே, இதுக்கு தான் ஒழுங்காக வேலை பார்க்கக்கூடாதுன்னு சில நேரம் நினைக்கிறது அப்படின்னு முணுமுணுப்பீங்க. எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. அதே நேரத்தில் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை செலவு கொஞ்சம் இருக்கும். வாயு கோளாறு வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மனம் சொல்லும் வழியில் நீ செல்லாமல் நீ சொல்லும் வழியில் அந்த மனதை நீ செலுத்திப்பார். வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால தாங்க அவ்வை பிராட்டியார் கூட மனம் போன போக்கிலே போக வேண்டாம்,
மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம்னு வரிசையாக பாடி வச்சுருக்கிறாங்க. அதனால தாங்க மனசை நீங்கள் எப்பொழுதுமே கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுருப்பீங்க, கட்டுக்குள்ளார கொண்டு வச்சுருப்பீங்க. ஊர் உலகம் என்ன வேணாலும் நம்மளை பற்றி சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லைங்க. எனக்கு நான் நல்லவன் வல்லவன், என் மனசாட்சிக்கு நான் நியாயமாக நடந்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது தெய்வ பயமும் எனக்கு இருக்குது. அந்த தெய்வ பயம் இருக்கிறதுனால தெய்வ பலமாக அது மாறுதுன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் நேர்பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம், மனசை கட்டுப்படுத்தி வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. நாளுக்கு நாள் செலவு அதிகமாயிட்டே போகுது, கடனும் கொஞ்சம் கூடிட்டு தான் போகுது. வருமானம் வரலன்னு நாம் சொல்ல முடியாது, ஆனால் வர்றது பெருசாக பத்த மாட்டேங்குதே, வேற என்ன பண்ணலாங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டேயும் இருக்குங்க. தைரியஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லதுக்கு தான், நம்மால் எல்லாத்தையும் சமாளித்து வந்துட முடியுங்கிற அதீத தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரித்து கொண்டே போகுங்க. அதே போல் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகோதரங்களுடன் சின்ன சின்ன மோதல், கருத்து மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து பத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்கிடுங்க. புறநகர் பகுதியில் இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு முறை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வாங்க. ஏன்னா அதில் ஏதாவது சில பாதகங்கள் நடந்துடக்கூடாது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் வக்கரமாக உட்கார்ந்துருக்கிறார். பாதகாதிபதி அவர் வக்கரம் பெற்று 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க. சந்திரன் 4ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. புதுசாக வாங்கின வண்டிங்க, ஆனால் என்னமோ அடிக்கடி பழுதாயிண்டே இருக்குது. அப்பப்போ அனுப்பி வச்சு அப்புறமா சரி பண்ண வேண்டியதாக இருக்குது. நல்ல வேலை இன்சூரன்ஸ்லாம் இருக்குது, கேரண்டியும் இருக்குது, அதனால் ஏதோ தப்பிச்சோன்னு சில நேரங்கள் நினைத்துக்கொள்வீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் மரியாதைலாம் கூட்டிகிட்டு தான் போகுது, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறது எதுவும் கிடைக்கலங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி சேருங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அருமையாக இருக்குது. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கோவப்படாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எந்த வம்பு தும்பலையும் சிக்கிக்காதீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பணம் சம்பாதிக்க எல்லோராலும் முடியும், நல்லவங்க கெட்டவங்க எல்லாராலும் முடியும். ஆனால் நல்ல மனிதர்களை சம்பாதிக்க நல்லவர்களால் மட்டுமே முடியும். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நல்லவர்களோடு பழகக்கூடியவர்கள், நல்லவர்களோடு நட்பு பாராட்டக்கூடியவர்கள், நல்லவர்களுக்காக எதையும் செய்து தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், எங்கே போனாலும் நல்லது நடக்கும், நண்பர்கள் தேடி வருவாங்க, உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சில நேரங்களில் சில இடத்துல கராராக பேசுவீங்க, கொஞ்சம் கடிஞ்சு பேசுவீங்க. முன்ன மாதிரி இல்லை, இப்போ ஒரு மாறிட்டார், உஷாராயிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் உங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இப்படியே ஏமாந்துட்டுருக்க முடியும்? இனிமேல் ஒரு தெளிவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஏழரசனையும் எல்லா பஞ்சாங்கப்படியும் முடிஞ்சு போச்சு. அதனால் இனிமேல் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால புதுசாக வேறு ஏதாவது கம்பெனியோட டைப் வைக்கிறது, அது மாதிரி கூட்டு ஒப்பந்தங்கள் செய்கிறது, அல்லது புது கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறது, அதுக்கான முயற்சி, புது ஏஜென்சி எடுக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இருந்த சில சலசலப்புகள், சங்கடங்கள் அதெல்லாம் சரியாகி சந்தோஷ செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சொந்தமாக தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் இறங்கிட்டீங்க. ஜூன் மாதத்துலேருந்து அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. குடும்பத்தில்
பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்களுக்கு பின்னர் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தாழ்மையும் பணிவும் அதிகமானால் கோழை என்பர், அன்பும் இரக்கமும் அதிகமானால் ஏமாளி என்பர். இதெல்லாம் நிறையா நீங்கள் பார்த்துட்டீங்க. அன்பாக நாம் இறக்கப்பட்டு பாசமாக பேசணும்னா அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவர் ஏமாளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் கேட்டு கேட்டு புரிந்து கொண்ட நீங்கள் இனிமேல் எங்கேயுமே நம்ம இறங்கி போகவே கூடாது. எங்கேயுமே நம்ம மிடுக்காக தான் நடந்துக்கணும். யாருக்கிட்டையும் ரொம்பலாம் பணிஞ்சு போகக்கூடாது. பணிஞ்சு போனாலே நம்மளை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ நாம் கோழன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இனிமேல் பணிஞ்செல்லாம் போகாமல் பட்டுன்னு என்ன தோணுதோ அதை பேசுகிற வேண்டியதாங்கிற முடிவுக்கு வந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. பிள்ளைகளால் சந்தோஷம். மகளுக்கு பொருத்தமான ஜாதகம் இன்றைக்கி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகனுக்கும் நல்ல மணமகள் ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளால் இன்றைக்கி மனசுக்குள்ளார சந்தோஷம் எட்டி பார்க்கும். வெளிவட்டாரத்தில் எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே இருக்கும். உடம்பு தான் முடிய மாட்டேங்குது, முன்ன மாதிரி ஆரோக்கியமாகவே இல்லை, ஏதாவது ஒரு வலி வந்துக்கிட்டே தான் இருக்குது, ஏதாவது ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டே தான் இருக்கும், முழுசாக எப்போ தான் எல்லாம் சரியாகும்னு தெரியலையேன்னு உள்ளுக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. எப்பொழுதுமே தெரிஞ்சதை நீங்கள் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காமல் தெரியாத விஷயங்களை குழந்தைங்க மாதிரி கற்றுக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. புது விஷயங்களால் நீங்கள் இன்றைக்கி உற்சாகமாகவும் இருப்பீங்க. உயரதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. குடும்பத்தில் அப்பப்போ ஏதாவது ஒரு சலசலப்பு இருந்துட்டு தான் இருக்குது. நாமும் சும்மா இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசிடுறோம், அவங்களும் மடமடன்னு பதிலுக்கு பேசிடுறாங்க. எல்லாம் ஏழரை சனியில் பாதச்சனி தான் காரணம். அதனால் வார்த்தைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா வாழ்க்கையும் நல்லா இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பக்குவம் என்பது காயப்படுத்துவர்களை காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே மனப்பக்குவமாகும். ஆமாங்க, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, பழிக்கு பழிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. ஏதோ அந்த நேரத்தில் அவர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அந்த வேலையை பண்ணிட்டாரு அல்லது வேகமாக பேசிட்டாரு, அதையே நாம் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு பழி வாங்கணும்னு நினச்சோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற நிம்மதியும் ஆரோக்கியமும் தொலைஞ்சு போயிடும். அதனால் அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பார், காலம் பார்த்துக்கும். அவங்க கையில் விட்டுட்டு நம்ம கடமையை நாம் செய்வோம்னு எங்கும் எப்போதும் மறப்போம் மன்னிப்போங்கிற பெருந்தன்மையுடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. இன்றைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு, சனி பகவானும் இருக்கிறாரு, சுக்கிரனும் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் தவிர்க்கிறது நல்லது. முக்கிய ஆவணங்களில் கையெழுத்து போகிறத கூட இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. வண்டியில் வேகமாக போக வேண்டாம், மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே போக வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக சின்ன சின்ன விஷயங்களில் அன்றாட பணிகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு வெற்றி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப முணுமுணுத்தீங்க, சங்கடப்பட்டீங்க. இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் இன்றைக்கி சுமாராக தான் இருக்கும். உத்தியோகமும் இன்றைக்கி ரொம்ப சுமார் தான். அலுவலகத்தில் வேலை சுமைகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும்.
உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வேலைன்னு வேலை அதிகமாகிக்கிட்டே போதே இருக்குது, ஓய்வெடுக்கவே முடியலையே, எப்போ தான் இந்த பிரச்சனைலாம் தீரும்னு தெரியலையேன்னு மனசுக்குள்ளார ஒரு அலுப்பு சலிப்பு ஒரு பக்கம் வந்து போய்கிட்டே இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் இன்றைக்கி எடுக்க வேண்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லங்கிற அளவுக்கு லாபம் இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் உறவினர்களுடன் மனம் திறந்து பேசி சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கிறதுக்கும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. வாஸ்துங்கிறது என்னங்க? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள், இந்த 5 சக்திகள் இருக்கு இல்லைங்களா? இந்த 5 சக்திகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் வாஸ்து அப்படிங்கிறது. இப்போ எந்த இடத்துல ஜன்னல் வரணும், எந்த இடத்துல மெயின் டோர் வரணும், எது வழியாக காற்று வரணும், எந்த திசை வழியாக காற்று போகணும், இதெல்லாம் தாங்க நம்முடைய முன்னோர்கள் அறிவுபூர்வமாக அதை அமைச்சாங்க. அதுக்கு பேர் வாஸ்து அப்படின்னு வச்சாங்க. பலவிதமான வஸ்துக்களை சரியாக கையாளுவது தான் வாஸ்து அமைப்பாகும். அதனால் ஈசான்ய மூலையிலேருந்து காற்று வந்தால் அந்த வீட்டில் நோயாளிகளே இருக்க மாட்டாங்கன்னு வாஸ்து சொல்லுது. ஏன்னா ஈசான்யம் அதுதான் உயிர் மூச்சு, அந்த மூச்சு காற்று, அந்த வீட்டோட பிராணவாயு மூச்சு காற்று அங்கே தான் இருக்குது. அதனால் ஈசானியத்திலேருந்து காற்று உள்ளுக்கு வந்தால் அந்த வீடு சுபிட்சமடையும். அது மாதிரி பல விஷயங்கள் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த வாஸ்துப்படி நாம் வீட்டை அமைத்தாலோ அல்லது ஃபேக்ட்ரி, கம்பெனி இதெல்லாம் அமைச்சாலோ பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. ஜாதகப்படி தசாபுத்தி பிரகாரம் சில சிக்கல்கள் வந்தாலும் கூட அதை கடந்து வர்றதுக்கான வழிவகைகள் வாஸ்துப்படி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். நோய் வந்தாலும் அதிலிருந்து உடனடியாக வெளியில் அவங்களால வந்துட முடியும். பெரிய பாதிப்புகள் இல்லாமல் வந்துட முடியும். இப்படி அழகாக சொல்லலாங்க. அதே மாதிரி வாஸ்து அமைப்பு பிரகாரம் எந்தெந்த ராசிக்காரங்க என்னென்ன வண்ணங்களை பயன்படுத்தணும், எந்தெந்த கலர்ஸ் பயன்படுத்தணும் அப்படி எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. ஒருத்தவங்க ஜாதகத்தில் கீ பிளானட் எது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணுங்க. அந்த ஒரு கிரகம்தான் ஒருத்தவங்களை ஆண்டு கொண்டு இருக்கும். ஜாதகத்தில் படி ராசி கட்டத்தில் 9 கிரகங்கள் இருந்தாலும் ஏதாவது ஒரு கிரகம் அங்கே டாமினேட் பண்ணிட்டு இருக்கும். அந்த கிரகத்தை நாம் கண்டறிந்து அது யோகமான கிரகமா, யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்குதா, அஸ்தங்கம் ஆகாமல் இருக்குதா, பகைக்கோளின் பார்வை இல்லாமல் இருக்குதா, இதையெல்லாம் நாம் பார்த்து ஆராய்ஞ்சிட்டு அந்த கிரகத்தினுடைய நிறத்தை நாம் பயன்படுத்தணும் வீட்டில். அதாவது பெட்ரூமில், அடுத்தது ஹாலில், அது மாதிரி அறுதி பெரும்பான்மை இடங்களில் அந்த கிரகத்தினுடைய நிறத்தை நாம் பயன்படுத்தினோம்னா வீட்டுக்குள்ளார நுழைஞ்ச உடனே ஒரு சந்தோஷம், ஒரு சாத்வீகம், ஒரு சமாதானம் இதெல்லாமே நம்ம அறியாமல் இருக்குங்க. ஏன்னா வெளியில் பலதரப்பட்ட மனிதர்களை நம்ம தினந்தோறும் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான வைப்ரேஷனில் நம்மளை சந்திக்கிறாங்க. அது எல்லாமே நம்மளை தாக்குதுங்க. அந்த தாக்குதல்லேருந்து நாம் விடுபடுறதுக்கு வீட்டுக்குள்ளார வந்த உடனே நமக்கு எனர்ஜி கிடைக்கணுங்க. காற்று, மழை, நெகட்டிவ் எனர்ஜி இதிலேருந்து விடுபடுவது தான் வீடு. அந்த வீடுங்கிறதுக்கு அர்த்தமே கெட்டதிலிருந்து விடுபடுவது, நல்லதுக்குள்ளார நுழையிறது, அதுதான் வீடு. நமக்கு ஜாதகம் நல்லா இருந்து நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் வாஸ்துப்படி நமக்கு வீடு அமையும். நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் நல்ல சதுர மனையாக நமக்கு இடம் அமைஞ்சு அதில் வீடு கட்டி வாழ முடியும். எல்லாம் ஜாதகப்படி தான். உதிக்கும்போது விதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் நமக்கு என்றைக்குமே கிடைக்கக்கூடியது. அதனால்
அதனால் வாஸ்தெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் என்னங்க அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கவுங்களுக்கு சங்கடங்கள் வரும்பொழுது, தீர்க்க முடியாத சிக்கல்கள் வரும்போது, அது ஏதோ வாஸ்துன்னு சொன்னாங்களேங்க, அது யாரையாவது வச்சு பார்த்துடலாமா அப்படின்னு கேட்பாங்க. வாஸ்துங்கிறதெல்லாம் ஜோதிட நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டது. இயற்கையை நாம் எப்படி நமக்குள்ளே அழைத்து கொள்வது. காற்று அப்படின்னா காற்றை எப்படி நம்ம அழைச்சிக்கலாம், எந்த வழியாக நாம் காற்றை வீட்டுக்குள்ளார கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் வாஸ்து. அதே மாதிரி காசு பணம் வந்தால் எந்த மூலையில் வச்சோம்னா அது தங்கும், எந்த இடத்துல வச்சா அது தங்காது, இதெல்லாம் தான் வாஸ்து. அதனால் வாஸ்துங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலையாகும். அதனால் வீடு கட்டுறதா இருந்தாலும் வாங்கிறதா இருந்தாலும் அல்லது நீங்கள் இடம் வாங்கிறதா இருந்தாலும் வாஸ்துப்படி நீங்கள் முயற்சி பண்ணி வாங்குங்க, வாழ்வாங்க நிம்மதியாக வாழலாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.